புரிஞ்சுக்கணும். இந்த காங்கிரஸ் அரசோட துணையில தான் இலங்கையில வந்து நம்ம இனத்தையே கொன்று குவிச்சாங்க. அப்போ 40 MP சீட் வச்சிருந்தார். இவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த போரை நிறுத்திருக்கலாம். இவர் என்ன பண்ணாரு, அழகா வாக்கிங் போற மாதிரி போயிட்டு பீச்சில் போய் பட்டுக்குன்னு ஒரு சாவுக்கு ஒத்திகை பார்க்குற மாதிரி எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு கணக்கெடுக்கிற மாதிரி கணக்கெடுத்து 2 மணி நேரத்தில் முடிச்சுக்கினாரு. முடிச்சுட்டு முடிஞ்சிச்சு, போர் நிறுத்தம் முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்துட்டா போல. அடுத்தது கேட்குறாங்க, என்னங்க போர் நிறுத்தம் சொல்லிட்டீங்களே, இன்னும் வந்து நம்ம மக்களை வந்து இன்னும் கொண்டுட்டு தானே இருக்காங்க. இல்லை எதுனா மழை நின்னாலும் தூவானம் வந்து தூருமா. இதெல்லாம் வந்து இவங்க தமிழில் வச்சு விளையாடுறது. ஏயா புல்லட்டுன்னா இவங்க சுட்டுட்டு இருந்தா அது பாட்டிங்கன்னா ஸ்லோ மோஷனில் போய் விழும். வீரங்க நிறுத்துனா நிறுத்த போகிறான். ஒரு மத்தியில் ஆட்சி வச்சுக்கிட்டு கையில் 40 சீட்டு வச்சுக்கிட்டு அன்னைக்கு போய் குரல் கொடுக்கல. அதே ஜெயலலிதா அரசு வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் டிவியை வந்து அரசு உடைமையாகும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு ஓடுற கூட்டுட்டு போயிட்டு ஆளுநர்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு அதை வந்து சட்டமாக தீட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நிற்கிற இவங்களோட மக்கள் மேலே இருக்கிற அக்கறை எப்படி இருக்கு பாருங்க. இனம் மக்கள் செத்தாலும் பரவாயில்ல, நமக்கு வர வேண்டிய வருமானத்துக்கு மட்டும் இவங்க போய் நிற்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க பண்ற இன்னொரு அரசியல் வந்து நாங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாங்க தான் பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்றது. நீ என்னத்த பெருசா பாதுகாத்துட்டேன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இதோ பல்லாவரத்தில் ஒரு எம்எல்ஏ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு சூடு போட்டு கொடுமை பண்ணி அந்த பொண்ணு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது, யூடியூப்ல பேசியிருக்குது, எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. இது வரைக்கும் என்ன எடுத்து நீ என்ன ஒரு இது எடுத்தீங்க, ஸ்டெப் எடுத்தீங்க அந்த பொண்ணுக்காக? ஒன்றும் கிடையாது. ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு பக்கத்து மாநிலம் இல்லை பக்கத்து நாடு அங்கே எதனா ஒன்றுன்னா இங்கேருந்து ஏறிக்கின்னு தையா தக்கான்னு குதிக்கிறது. ஆடடா மத்திய அரசு வந்து இதை கேள்வி கேட்கல, சிறுபான்மை மக்களுக்காக துணை நிற்கல, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இவங்க எதுவுமே கேள்வி கேட்கலன்ட்டு நீ என்ன கேட்ட? நீ சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுக்குற சொல்லிட்டு திரௌபதி முர்மு அவர்களை பற்றி நீலி கண்ணீர் விடுற, அவங்கள வந்து கோயிலுக்குள்ள உள்ள இதுல நீ சாமியா இல்லைன்னு சொல்ற ஆளு, நீ சாமியா இல்லைன்னு சொல்ற ஆளு, உனக்கு அவங்க கோயிலுக்குள்ள போனா என்ன போகலன்னா என்ன? நீ முதல்ல அவங்களுக்கு ஓட்டு போட்டியா? தாழ்த்தப்பட்ட மக்களா இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் உனக்கு ஓட்டு போட்டியா? நீ அவங்களுக்கு ஓட்டே போடல. உனக்கு எதிர்த்து நின்ன ஆள் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு பிராமின், நீங்க அவருக்கு தான் போய் நின்னீங்க. அப்புறம் எப்படி ஏமாத்துறாங்க மக்களை? இவங்க வந்து திருட்டு சேனல் வச்சுருக்கிறாங்களா? ஒரு பொய் சொன்னா கூட அதை போடுறதுக்கு ஒரு 100 சேனல் இருக்கு. அந்த 100 சேனலை வச்சுக்கிட்டு இவங்க பண்ற அட்டுணி இருக்குது பாருங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே முடிவு கட்டணும்னா நீங்க நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுக்கணும், நல்ல ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும். அப்பதான் மத்தியில மாநிலத்தில் நீங்க நினைச்சது நடக்கும். அப்புறம் இப்ப ரீசெண்டா மழை வெள்ளம் வந்தது. மழை வெள்ளம் வரும்போது பாத்தீங்கன்னா மோடி வந்தாரா? இப்போ எங்க பார்த்தாலும் பிரச்சாரத்துக்கு போகும்போது மழை வெள்ளம் நடந்து இவ்வளவு ஜனங்க கஷ்டப்பட்டாங்களே, அப்ப மோடி வந்தாரா மோடி வந்தாரான்னு. உலக தலைவர் அவரு மோடி வந்தாரான்னு கேக்குறிய, உங்க முதல்வர் வந்தாராயா? மழை வெள்ளத்துக்கு பார்வையிடறதுக்கு உங்க முதல்வர் வந்தாரா? உங்க முதல்வர் வரல. அவர் எங்க போயிருக்கிறாரு? ஐஎன்டிஏ கூட்டணிக்கு அன்னைக்குதான் வந்து அறிமுக கூட்டம் சொல்லிட்டு அங்க போயிருக்கிறாரு. நீ தானே இங்க வந்து முதல்வரா ஓட்டு வாங்கின, ஓட்டு வாங்கிட்டு அவங்க வந்தாங்களா இவங்க வந்தா கேக்குறிய, அவங்க வந்தாங்களா இவங்க வந்தாலும் கேட்கறது உனக்கு எதுக்கு பதவி? நீங்க அவங்க கையில ஒப்படைச்சிட்டு போயிடு, அவங்க நிம்மதியா பார்த்து நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு நிர்வாகம் பண்ண முடியலன்னா ஐயா எங்களால் நிர்வாகம் பண்ண முடியல நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு நாங்க பாத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த ஊடகங்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் ஊமையா இருக்காதீங்க, கொஞ்சம் வந்து கேளுங்க, கொஞ்சம் வாய் திறந்து கொஞ்சம் கேளுங்க.